வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஐ கேன் யூ கேன் சேனலுக்கு வரவேற்கிறேன். This video is sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல பர்சனல் கேர், எசென்ஷியல், grocery போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். வாங்கி பயன்பெறுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவே மருந்து என்ற வகையில் பீட்ரூட்டை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். பீட்ரூட்டில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட்டை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சருமத்துக்கும் மிகவும் ரொம்ப நல்லதா இருக்குது. உடல் ஆரோக்கியத்திற்கு விட்டமின்கள், தாதுக்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் பழங்கள் மற்றும் காய்கள் வந்து நம்ம ஈஸியாக பெற முடியுங்க. இந்த பீட்ரூட்டை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. பீட்ரூட்டை நம்ம அன்றாட உணவில் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு, ஒரு காய்கறி. இதை பொரியல் செய்யலாம், ஜூஸ் போடலாம், நம்ம சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களில் இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பல வகையான விட்டமின்கள் உடல் நோய் தாக்குதலிருந்து இது வந்து பாதுகாக்குது. இதில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது. இதை தினமும் ஒரு பீட்ரூட் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக மேம்படுத்துது. வயிறு மற்றும் சருமத்திற்கு ஆரோக்கியத்தையும் நன்மையும் அதிகமாக அளிக்குதுங்க. அது மாத்திரம் இல்லை, இது உடல் வலிமையும் அதிகரிக்கிறதா காணப்படுகிற ஒரு காய்கறி. இது ஒரு கிழங்கு காய்கறி. இந்த பீட்ரூட்டில் ஏராளமான விட்டமின்களும் தாதுக்களும் இருக்கிறதுனால, இதில் அதே மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, ஒரு அமிலம் இருக்கிறதுனால நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்பவே அதிகமாக அது மேம்படுத்துது. பீட்ரூட்டை தினமும் சாப்பிட்டு வரும்போது நம்மளோட உடல் வந்து வலிமையை வந்து அதிகரிக்குது. நம்ம ஈஸியாக நம்மளை வந்து நம்ம டயர்ட் ஆகாமல், நம்ம சோர்ந்து போக பண்ணாமல், நம்மளை ரொம்ப நேரம் நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க இந்த பீட்ரூட் வந்து உதவியாக இருக்குது. அதே மாதிரி மறதியையும் இது வந்து குணப்படுத்துறது, மறதியையும் சரி செய்யறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. பீட்ரூட் வந்து மூளையின் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஊட்டச்சத்துக்கள் உள்ள ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுது. இது மூலமாக அடிக்கடி ஏற்படுற மறதியை நம்ம தடுக்கலாம். அதுக்கு மாதிரி நமக்கு பிறப்புல குறைபாடுகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த மாதிரி குறைபாடுகளையும் இது வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயிற்றில் வர சிசுவிற்கு தேவையான எல்லா வித ஊட்டச்சத்துக்களும் இந்த பீட்ரூட்லேருந்து நிறைய இருக்குது. இதை வயிற்றில் வரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிறவி குறைபாடுகளை வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளை வந்து ரொம்பவே இது வலுப்படுத்துது. அதே மாதிரி பெரும்பாலான பெண்களுக்கு கால்சியம் பற்றாக்குறையினால பேக் பெயின், முட்டு வலி அப்படிங்கிற பல விதமான எலும்பு சார்ந்த நோய்கள் அதிகமாக ஏற்படலாம். பெண்களுக்கு அதிகமாக 30 வயசுக்கு மேலே ஆனால் இப்போ பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே பல விதமான வலிகள் ஏற்படுது. அது கால்சியம் சத்து குறைவுனால ஏற்படுகிறது. இந்த தினமும் இந்த பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த கால்சியம் சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாகவே பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டில் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் ஒரு பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் அளவு வந்து சரியான அளவில் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு சத்து நிறைந்த பீட்ரூட் உங்களை ரொம்பவே பலமாக வைத்திருக்க இந்த பீட்ரூட் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி குடல் மற்றும் செரிமானத்திற்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு காய்கறியாக இருக்குது. பீட்ரூட்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை வந்து அதிகமாக்குது. கெட்ட பாக்டீரியா இல்லாமல் நல்ல பாக்டீரியா வளர்கிறதுக்கு அதிகமாகவே இது உதவியாக இருக்குது. செரிமான மண்டலத்தில் அதிக ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலுவாக இருக்கும். இதனால நமக்கு நோய்வாய்ப்படுறதுக்கான அபாயத்தையும் நமக்கு வந்து குறைக்குது. நார்ச்சத்து நிறைந்த பீட்ரூட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும், மலச்சிக்கல்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கவும் உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச சரும ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு பீட்ரூட் மிக மிக பயனுள்ளதாக இருக்குது.
பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால செரிமானம் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மை உள்ளதாக இருக்குது. பீட்ரூட் உள்ள சத்துக்கள் சரும சேதத்தை சரி செய்து சருமத்தை வந்து ரொம்ப அழகாகவும் பளபளப்பாகவும் இந்த பீட்ரூட் வந்து மாற்றுவதற்கு உதவியாக இருக்குதுங்க. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு எந்த தகவல் வேண்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.